இந்த இடத்துல இருந்து அப்படியே நாங்கள் நேராக பார்த்தா அங்கே தெரியுது தனுஷ்கோடி. தெரியுது சரியாக நிற்கிற இடம் வந்து மன்னாரில் தோட்டவழி என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கேருந்து நாங்கள் போக போகிறோம் இலங்கையும் இந்தியாவையும் இணைக்கிற ஒரு இடத்துக்கு, தலைமன்னார் ராமர் பாலத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நானும் எங்கள் நண்பன் சுஜித், அடுத்த எங்கால விவேக் நிற்கிறோம். இப்போ 3 பேர் தான் நாங்கள் போகிறோம். போகிற வழியில் இந்த இடங்களெல்லாம் எப்படி இருக்குது, தலைமன்னாரில் இருந்து பார்த்தா இந்தியா தெரியுமான்னு சொல்லினோம். பார்ப்போம் என்ன மாதிரி உண்மையை போயோன்னு சொல்லி. வணக்கம், நானும் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எங்கள் பயணத்தை தொடருவோம். நாங்கள் போகிற வழியில் அப்படி அங்கால ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவுக்கு பேர் வந்து எரிக்கலம்பட்டி. இந்த பக்கம் எல்லாம் பார்த்தா நிறைய தென்னந்தோப்புகளாக இருக்குது. ஃபுல்லாக நிறைய தென்னந்தோப்பு தான். அப்படியே ஒரு ஆக்கள் இல்லா ரோட்டில் பயணம் செய்து கொண்டு போகிறோம். பின்னால் வர்றது விவேக். எரிக்கலம்பட்டி தீவு இந்த பக்கம் தான் இருக்கு. போகிற நேரம் மழையும் வந்துட்டு தலைமன்னார் போகிறதுக்கு நடு ரோட்டில் நிற்கிறோம். தோட்ட வழி அந்த இடத்துல வந்து வெயில் வந்து பயங்கரமாக அடித்தது. அதே பயங்கரமாக மழை வந்து பெய்யுது. இப்போ தலைமன்னாருக்கு போவோமோ என்று தெரியாமல் இருக்கு. என்ன அப்படி மழை விட்ட பிறகு தலைமன்னாரை பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 இடம் பார்த்துட்டு நாங்கள் போகிற பிளானில் தான் இருக்கிறோம். விவேக் எப்படி இருக்குது? அதான் மழை வந்துட்டு பிளான்லாம் கேன்சல் ஆகிட்டு இஞ்சால இவனாக கொஞ்சம் கதைக்கிறான். இஞ்சால ஒரு ஆள் நிற்கிறார். இவர் கதை கொடுத்தாலும் கதைக்கவே மாட்டாருங்கண்ணே. புதுப்படியன், அவர் பேரே புதுதான். அங்கால போயிடாது. இதில் விட்டு நடந்து போகணுமேண்ணே. எல்லாம் முன்னு போகலாமோ? நாங்கள் தலைமன்னாருக்கு போகிறதுக்கு முன்னுக்கே இந்த பேசாலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ மன்னாரில் வந்து முக்கியமான தொழில் வந்து இந்த மீன்பிடி தொழிலாக வந்து இருக்குது. அதில் வந்து பாதி மக்கள் வந்து இங்கே வந்து மீன்பிடி தொழிலில் வந்து ஈடுபடுறவைய. இப்போ அதில் பேசாலை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆக்களே இல்லை. நாங்கள் வந்த நேரம் வந்து மதிய நேரம். அதனால் இந்த இடத்த எப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம். நிறைய கருவாடு எல்லாமே இங்கே வந்து காய விட்டுருப்பீங்க அதிகமான இடத்துல. இதில் வந்து படகு தெரியுது. என்னது தலைமன்னார் எங்கே இருக்குது? எங்கே? இந்த இடத்துல வேலையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வேலையில் வந்து மாட்டுப்பட்டு நண்டு, அடுத்து அந்த சிப்பி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதில் வந்து அதிகமான படகு வந்து விட்டுருக்கேண்ணே கரையில். பின்னேரம் வந்து மீன் பிடிக்க போயிடும். இப்போ வந்து மதிய நேரம், பின்னேரம் காலமே. மதிய நேரத்தில் வந்து இந்த பேசாலை இந்த கடையில் வந்து வரிச்சோடி போயிருக்கு. நட்சத்திர மீன் ஒன்று பாருங்க. இது வந்து உயிரோட நின்றாங்களுக்கு ஆகுது, பயங்கர ஆகுது. கையில் ஓட்டினா வந்து சில தோல் நோய் எல்லாம் வரும். இது வந்து இறந்த நிலையில் இருக்குதுல. மீன் பிடிச்சாண்டு வரீங்கம்மா? நீங்கள் தலைமன்னாருக்கு போகிற வழியிலே தான் இந்த பேசாலை இருக்குது, பேசாலை கடற்கரை இருக்குது. அதையும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். தலைமன்னார் புகையிரத நிலையம். சரியாக இந்த இடத்துல இந்த புகையிரத நிலையம் வந்து முடியுது. இந்த இடத்துல ஆரம்பித்து கொழும்பு வரைக்கும் இந்த புகையிரத பயணம் வந்து போகும். தலைமன்னார் துறை வந்துவிட்டோம். வாங்கோ. இந்த இடம்தான். இந்த இடத்துல வந்து மிக முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து பாதை வந்து இருந்திருக்கு. ராமேஸ்வரம், தலைமன்னார், அதே மாதிரி தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னாருக்கு 2 படகு சேவை வந்து நடந்திருக்கு. அந்த படகு சேவை வந்து இதுதான் தலைமன்னார் 1982 இந்த இதில் போட்டிருப்பாருங்க. முக்கியமாக இந்த ராமானுஜன் என்று சொல்லி படகு சேவை, இந்த படகு சேவை தான் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கும் அடுத்த ராமேஸ்வரத்துக்கும் அப்படியே இடையிலான படகு சேவை நடந்திருக்கு. அதில் வந்து நேவின்ற கட்டுப்பாட்டில் ஃபுல்லாக இடம் இருக்குது. அதில் நிறைய நேவி போட்டும் இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வியூ பாயிண்ட் இருக்குது அங்கேயே. இது உள்ளுக்கெல்லாம் நாங்கள் போயிடாது. இந்த இடத்துல இருந்து
படகு சேவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் பயணமாக தான் இருக்கும். நாங்கள் இதிலே இருந்து இந்தியாவுக்கு ஈஸியாக போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்து பயணத்திலேயே நாங்கள் இந்தியாவுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து படகு சேவை ஆரம்பித்தா திரும்ப உள்ளுக்கு வந்து போயிடாது. பாலம் வந்து பழுதடைந்த நிலையில் இருக்கிறதால போயிடாது. இந்த இடத்துல எல்லாம் நேவி தான் நிற்கணும், அதனால் உள்ளுக்கு போயிடாது. நாங்கள் இதில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தியா தெரியாது, அது ஒரு பேச்சுக்கு தான். கண்ணு வெறுங்கண்ணு தெரியாது. அந்த இரவு நேரம் அந்த இடத்துல லைட் எரிஞ்சால் அந்த லைட் வந்து இரவுக்கு தெரியும்னு சொல்லிடணும். தலைமன்னார் முன்னுக்கே வந்து புதிய லைட் ஹவுஸ் இருக்குது. இதுக்கு முன்னே வந்து ஒரு பழைய லைட் ஹவுஸ் இருக்குது. நாங்கள் அந்த இடத்துக்கு இன்னும் போகலை. அதுக்கு முன்னே இந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் வந்து இருக்குது. இதில் பாருங்க, லைட் ஹவுஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னத்துக்குண்டா, இப்போ வந்து படகுல மீன் பிடிக்க போனால் இந்த லைட் இருக்கிற இடத்த வச்சு அப்படியே வாரது, அதுக்காண்டி தான் அந்த லைட் ஹவுஸ் வந்து இருக்குது. பெரும்பாலும் அப்படியே கடற்கரையில் நிற்கிறோம். இங்கே வந்து மீன் பிடிக்கிற இடம் இருக்குது, அங்கால மீன் பிடிச்சோண்டு நிற்கணும். மீன் பிடிச்சி அந்த விலையை வந்து சீக்கிரத்து நிற்கணும். இப்போ இரவுக்கு வந்து மீன் பிடிக்க போகிறதுக்காக நீலாம் தலைமுடி சிக்கறக்க தான் சரி. என்ன என்ன நீலாம் தலைமுடி சிக்கறக்க தான் சரி. இந்த போயிருந்த நிலையம், இந்த தண்டவாளம் எல்லாம் பயங்கரமாக பழுதடைஞ்ச நிலையிலாம் இருக்குது. ஆக்கள் வந்து இதாலையெல்லாம் நடக்க இல்லாது. அப்படி இருந்த ஒரு சில ஆக்கள் போயினோம். அது வந்து நேவி ஆக்கள் போயினோம். எனக்கே இன்றைக்கு தான் தெரியும் இப்படி நடக்குமாண்டு. எதால் போய் சொன்ன அப்படியே அப்படியே இதுக்கால மேலே இருக்கும். இதுக்கால நான் கடந்தா போவா. இதால் போயிடாது. இதாலே போட்டான்டா. என்ன வேண்டா பீச்சுக்கு பக்கத்தாலே போகணும். இந்தியாவில் என்ன சொன்னேன், இந்தியாவில் தாக்குமா தாக்காது. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. இந்த வெள்ளத்தால் போய் தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நாங்கள் ராமன் பாலத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா இந்த பாதையால் தான் போகிறோம். மழை வந்ததால் தண்ணி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதில் பைக்கை நாங்கள் விட்டுட்டு வந்த நாங்கள் வேற வழியிலே வந்து ஒரு நேவி அண்ணா வேறு வந்து எங்கள்கிட்ட ஐசியை வந்து வேண்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஐசியை வேண்டி வச்சுட்டீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்தோடனே தர்றோம்னு சொல்லியிருக்கிறேன். சரியா இதில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் அந்த முடிவுக்கு. முதல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இந்த தலைமன்னார் தனுஷ்கோடி இந்த இடையிலான ஒரு பாதை, அது நாங்கள் வந்து நடந்தே வரலாம். அப்படி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இந்த தரவழி பாதை வந்து அமைச்சிருந்தவை. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாறு கொண்ட ஒரு இடம்தான். நாங்கள் வந்தது இந்த இதால் ஒரு பாதை ஒன்று போதும். வெயில் நேரத்தில் எல்லாம் இதால் பைக்கிலே வரலாம். ஆனால் இப்போ வேற இல்லாத என்ற மழை காலம் பண்ணதால் வேற எல்லாமே இருக்குது. மன்னாரில் நெடுந்தீவில் வந்து இப்போ வந்து இந்த குதிரையில் வந்து அங்கே வந்து நிற்குதோ அதே மாதிரி தான் இந்த மன்னார்லேயும் அதிகமான கழுதைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கழுதைகள் வந்து ஒல்லாந்தர் அந்த ஆட்சி காலத்தில் இங்கே வந்து கழுதைகள் வந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுது. அதுவும் வந்து அவையிலுண்ட தேவையில் பூர்த்தி செய்கிறதுக்காண்டி இந்த கழுதைகளை கொண்டு வந்து இங்கே வச்சு வளர்த்து இப்போ விட்டுட்டு போயிருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து கழுதை கொடுத்த நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. மன்னாரில் அதிகமான கழுதைகள் வந்து நிற்குது. ரோட்டில் எல்லாம் வந்து நிறைய கூட்டமாக போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வெற வழியிலே நின்றது. சரியா இந்த இடத்துல இருந்து அப்படியே நாங்கள் நேராக பார்த்தா அங்கே தெரியுது தனுஷ்கோடி. உங்களுக்கு தெரியுது தனுஷ்கோடி தெரியுது, அந்த இடத்துல தான் அப்படியே வெறுங்கண்ணுக்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படின்னு சொல்லி தான் நிறைய வீடியோவில் நானும் நம்பி இங்கே வந்து பார்த்தது. ஆனால் வெறுங்கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இரவு நேரத்தில் இங்கே வந்து பார்த்தா தெரியும், அந்த லைட் மட்டும் தெரியுமான்னு நினைக்கிறேன். இரவு நேரத்தில் வரலாம், ஆனால் இரவு நேரத்தில் பார்க்க உள்ளுக்கு விட மாட்டினோம். முன்னுக்கு ஒரு மீனை பாருங்க, எந்தில் வந்து அவங்க எந்தில் பெரிய மீனண்ணே இந்த இடம் முக்கியமாக சைவ சமயத்தர் வந்து இந்த இடம் வந்து ராமர் வந்து கட்டின பாலமாக வந்து நம்பப்படுது. அதே மாதிரி கிறிஸ்தவ மக்களால் வந்து ஆதாம் கட்டின பாலமாக வந்து நம்பப்படுது. முக்கியமாக இந்த இடம் வந்து முருங்கை கற்களை கொண்டு தான் இந்த பாதையை வந்து அமைத்திருக்கு. இதில் இருந்து பார்த்தா அப்படி எங்கே கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதோ
பாருங்க தெரியுதாப்பா பொய் சொல்லாத. இது வந்து இப்போ சரியான ஒரு காலநிலையில் நாங்கள் அப்படியே வெறுங்கண்ணில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த லைட் ஹவுஸ் கூட தனுஷ்கோடியில் இருக்கிற லைட் ஹவுஸ் கூட நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து காலநிலை பிரச்சனையால் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நிறைய பேர் அதுக்கு முன்னுக்கு பார்க்க போய் கொண்டிக்கணும். நிறைய பேர் முன்னுக்கு பார்க்க போய் கொண்டிக்கணும். இந்த நேரம் இந்த ராமர் பாலத்தை நீங்கள் பார்க்க வர்றதா இருந்தால் வரவே வேண்டாம். ஏனெண்டா மழை நாள் இப்படி தான் இருக்கும் இந்த பாதையை. மழைன்றதால தான் தண்ணி வந்த தை மாதம் அந்த கணக்கில் எல்லாம் தண்ணி இதுக்கால பற்றி இருக்குது, குறைவு தான். இல்லாட்டி இதால் நாங்கள் வண்டியிலே வந்திருக்கலாம் கூடுதலாக. சரியா அந்த எண்டுக்கு நாங்கள் போயிடலாம். தலைமன்னாரில் இருந்து இந்தியாவுக்கு நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதுவும் 1 2 3 பேர். 29 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் வரை நடந்து போகலாம். அங்கால வந்து போயிடாது. அந்த பாதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்தால், சுனாமி வந்ததால் அந்த பாதையை வந்து அழி விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து அதில் அழிஞ்சிட்டு சில இடங்களில் வந்து அந்த பாதை வந்து இப்போவும் இருக்குது. அந்த மண் மேடு மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த வரைபடத்தில் வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த நாங்கள் எண்டில் நாங்கள் பார்க்கலாம் தனுஷ்கோடின்ற கோபுரத்தை நாங்கள் பார்க்கலாம். இரவுக்கு வடிவாக தெரியும். அந்த லைட் வந்து டிம்மணி ஏரியாவுக்கு நாங்கள் வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ட்ரோன் எல்லாம் நீங்கள் பறக்க விடலாம். அது பறக்க விட்டால் நேவி வேண்டாம், அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டோம். பண்ணி பார்க்கலாம். வந்து சரி ஜூம் கண்ட போல வந்து தனுஷ்கோடியும் பார்த்துட்டான். இங்கே வா, தெரியுது பைனாகுலர் வச்சு பார்க்குறோம். ஆனால் அதில் இருக்கிற மண்மேடு மட்டும் அப்படியே வடிவ அக்யூரேட்டாக தெரியுது. அங்கால தனுஷ்கோடியில் இருக்கிற அந்த டவர் தெரியவே இல்லை மக்கள். புறா மணல் மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீ பார் அப்படியே பார், அப்படியே வச்சு பார்க்கட்டும். ධනුස්කොඩි බලන්න පුළුවන්. අතන පියර් එක දන්නවද මේ අතන මේ ලයිට් හවුස් එකනේ තියෙන්නේ. එතෙන්ට පේනවා ධනුස්කොඩි. එතෙන්ට ලයිට් හැන්දෑවේ තමයි 6:00 පස්සේ පොඩ්ඩක් ලයිට් එක පත් වෙනවා පේනවද? එතන පොඩ්ඩක් බලන්න. சரி, இந்த பின்னர் டைமில் வந்து அந்த லைட் பத்துறதை மட்டும் நாங்கள் இதில் இருந்தால் பார்க்கலாமா? தெரியுது, என்ன தெரியுது? போட் தான் தெரியுது. இந்த இடத்துல பாதுகாப்புக்கு இல்லாமல் வந்து அதிகாரிகள் நிற்கணும். அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் வரலாம். சரியா? இந்த இடத்துலேருந்து பார்த்தா தனுஷ்கோடி தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தலைமன்னாரில் கடைசி இது வரைக்கும் இந்த எண்டுக்கு யாருமே வந்திருக்க மாட்டோம். இப்போ நாங்கள் வந்து இந்த கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். சரியாக இந்த இடத்துல இருந்து தனுஷ்கோடியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேப்பில் ஆட் பண்ணி விடுறேன். நாங்கள் நிற்கிற இடம் அப்படியே இந்த இடத்துல தான் வந்து பாதை வந்து முதல் தரை வழி பாதை வந்து போயிருக்கு. சரியா? அப்படியே நேராக போனால் அப்படியே தெரியும். அந்த தொங்கல் வரையும் நாங்கள் போகலாம். நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்துடுறாங்க. பாதை வந்து இந்த பக்கத்தால் வருது. அப்படியே கடல் வந்து இதில் பிரியுது. பாதையை பாருங்க அப்படி போகுதுண்டு. இந்த இடத்துல அங்கால வந்து கடல் வந்து அப்படியே தொடங்குது. இதோட வந்து தொடருது. நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கு நாங்கள் திரும்ப வந்துட்டோம். சரியாக தலைமன்னாரிலேருந்து இந்த ராமர் பாலம் அந்த இடத்துக்கு நாங்கள் எண்டு வரைக்கும் போனாங்க. அதிலேருந்து தனுஷ்கோடி பார்த்தாங்கன்னு வெறுங்கண்ணுக்கு தெரியுமோண்டு காணொலியிலலாம் சொல்லிச்சினோம். ஆனால் அது வந்து உண்மை இருக்காது. ஏனெண்டா அலை வந்து கூடுதலாக வந்து அடிக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் அதை வந்து பார்க்க முடியாது. அலை வந்து அப்படி அமைதியாக இருக்கிற நேரத்தில் அந்த தனுஷ்கோடியில் இருக்கிற நாங்கள் கோபுரத்தை பார்க்கலாம். நீங்கள் வந்தால் இந்த இடத்த மறக்காமல் பார்க்கணும். மன்னாரில் வேறு நிறைய இடம் எல்லாமே இருக்குது. நான் ஒரே ஒரு காணொலி தான் இங்கே வந்து எடுத்தது. ஏண்டா வந்தது ஒரு நாள் ட்ரிப் பிளானில் தான். அடுத்த முறை
திரும்ப வந்து மன்னாரில் இருக்கிற இடங்களை வந்து சுற்றி பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த காணொளி இதோட நிறைவாகுது. நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய். எங்களோட வந்த மிகுதி நண்பர்கள் 2 பேரும் அப்படியே நாங்கள் திரும்பவும் எங்களோட ஊருக்கே பயணத்தை மேற்கொள்ள போகிறோம்.